வணக்கம் நண்பர்களே. நாம் லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் கேது நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ 3ஆம் இடத்தில் இந்த தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு கேது இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம். இந்த 3ஆம் இட கேது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் ஜாதகர் பிறப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் மேலும் இளமையில் நிறைய போராட்டங்களை அவர் ஜாதகர் சந்தித்திருப்பார். எல்லா விஷயமாக இருக்கட்டும், அவருடைய உரிமையை நிலைநாட்டுவதில், படிக்கிற விஷயத்தில், அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதில், இப்படி நிறைய போராட்டங்கள் அவருக்கு இருக்கும். ஆனால் நல்ல புத்திசாலி. இந்த யாருக்கிட்டையுமே எளிதாக போய் பழகிட மாட்டார். ஒரு மூடி டைப்புன்னே சொல்லலாம். ஒரு கலகலப்பு அப்படிங்கிறதே அவர்கிட்ட இருக்காது. யாருக்கும் ஒரு விட்டு கொடுக்கவும் அவருக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அவர் போக்கில் போயிட்டே இருப்பார். அவருடைய எண்ணங்களாகட்டும் சிந்தனைகளாகட்டும் யாருமே கிட்ட கூட போக முடியாது. அவர் எப்படி எப்போ எந்த நேரத்தில் எந்த மாதிரி சிந்திச்சு ஒரு காரியத்தை செய்வார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நம்ம போய் ரொம்ப தொல்லை பண்ணோம்னா எல்லா விஷயத்திலும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். வாதங்கள் பயங்கரமாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னா பயங்கர குறுக்கு வழியில யோசிக்கிறதுனா பயங்கரமா இருக்கும். அவங்க சகோதரர் 3ஆம் பாவம், அந்த பாவத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர் வழியில நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திப்பார். அவங்களோட பகைத்துக் கொள்வார் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இவருக்கு ஆகலை பிடிக்கல அப்படின்னா ஒருத்தரை அழிக்கணும்னா பக்காவை யோசிப்பார். அவங்கள பழி தீர்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பக்காவை பார்த்து பழி தீர்த்துருவார். எண்ணங்களும் ஒரு தீய எண்ணங்களும் தான் ஜாஸ்தியாக இருக்குங்க அவங்களுக்கு. குருவோட பார்வை இல்லை அப்படின்னா பெண்கள், குடி, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காது கொஞ்சம் மந்தமாக இருக்கும், கேட்கறது சரியாக காது கேட்கறதுல கொஞ்சம் குறைபாடானது இருக்கும். தைரியம் என்னன்னா பயங்கர தைரியமாக இருக்கிற மாதிரி அவர் செஞ்சுப்பார். ஆனால் அவர் சாதிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்களினால் அவருடைய புத்திசாலித்தனத்தால் தான் அவர் சாதித்து கொள்வார். எதிரிகள் உண்டு, ஆனால் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க மாட்டார். சரிங்களா? 2 பேர்த்துக்கிட்ட சண்டையை போட விட்டு அவங்கள யார் எதிரியோ அவங்கள தோக்கடிக்க வச்சிருவார். அதனால ஒரு மறைமுக தாக்குதல் இவரிடமிருந்து அதிகமாக இருக்கும். இவருடைய காலகட்டங்களில் ஏதோ ஒரு சகோதர வழியிலையோ இவர் வழியிலையோ அந்த பாக பிரிவினை, இந்த மாதிரி பிரிவினைகள் அதிகமாக ஏற்படுகின்றது. அடுத்தது கடவுள் சம்பந்தப்பட்ட கடவுள் பக்தி, அது நல்லா இருக்குங்க. கடவுள் பக்தியெல்லாம் அவர் பாட்டுக்கு போவார். கடவுள் பக்தி மேலோங்கி நிற்கும். அதில் ஒன்றும் குறைகள் சொல்ல முடியாது. இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்கெல்லாம். பணம்ங்கிறது ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். ஆனால் இவர் அதை கட்டி காப்பாற்றி கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ குரு பார்வை இருந்துட்டா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அஸ் யூஷுவல் நான் எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறது தான். குரு பார்த்து விட்டார் என்றால் எந்த பாவத்திலும் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளானது கண்டிப்பாக குறைந்துவிடும். சரிங்க நண்பர்களே, இது 3ஆம் இட கேதுவுடைய பலன்களாக பார்த்திருக்கிறோம். இந்த பலனை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்தில் வேற, அதாவது கேதுவுடன் இணைவு கொள்ளக்கூடிய கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த பலன்களில் சில மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது 3ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள் தான். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியான கருத்துக்கள் உங்களுக்கு நிறையா வரும். நன்றி, வணக்கம்.